எப்போவுமே வந்து பெரிய மீனை காட்டிலும் சின்ன மீனில் தான் அதிகமான நியூட்ரிஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் பர்ட்டிகுலராக இந்த மத்தி மீனில் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இதில் வந்து நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி மத்தி மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மீனை வந்து எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே வந்து நல்லா கீறி வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துகிட்டு மீன் மேலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெப்பர் பொடி, அப்புறம் நல்ல ஒரு வாசத்துக்கு சோம்பு பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ பிசைகிறப்ப வந்து மீனோட எல்லா பார்ட்லேயுமே, அதாவது மீனோட அந்த கீர்ன பார்ட்டில் எல்லாமே வந்து மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மீனோட முட்டை இருந்துச்சுன்னா அதுலேயும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இந்த மீனெல்லாம் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. 2-3 டேஸ் வரைக்கும் இது கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும்.